அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிச்சயிக்கப்பட்ட மரணமும் நிலை தடுமாறும் மனிதனும் என்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை உங்களுக்கு கூறலாம் என ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரு நாள் கண்டிப்பாக மரணத்தை சுவைத்தே தீருவார்கள். இந்த மரணம் என்பது எவருடைய கருத்தையும் உள்ளடக்கப்பட்டு எவருடைய விருப்பத்திற்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல. நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ, நாங்கள் நேசித்தோமோ நேசிக்காமலோ இந்த மரணத்தை கண்டிப்பாக நாங்கள் அனுபவித்தே தீர வேண்டிய ஒரு விதியை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான். மரணம் என்பது ஒருவர் பிறக்கின்ற நேரத்திலே அவருடனே இணைந்து வரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்ற நேரத்திலே அவருடைய ஆயுட்காலத்தை இறைவன் கருவறையிலே தீர்மானித்து விடுகிறான். எத்தனை வருடங்கள் இந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழுவான், எதையெல்லாம் உணவாக பெற்றுக்கொள்வான், அவனுடைய இறுதி முடிவு நல்லதாக அமையுமா கெட்டதாக அமையுமா, அவன் ஆனா பெண்ணா என்பது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாயின் கருவறைக்குள்ளே இருக்கின்ற நேரத்திலே இறைவனால் முடிவாக்கப்பட்டு விடுகிறது. எனவே இந்த மரணத்தை எங்களுக்கு வழங்கப்பட்ட சொற்பமான ஆயுட்காலத்துக்குள்ளே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கழித்த பிறகு அதை நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய நிலையில்தான் இருக்கிறோம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். நீங்க எங்கே விரண்டோடி சென்றாலும், எந்த நிலையில் இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், ஒரு ஆட்சியாளனாக இருந்தாலும் ஒரு குடிமகனாக இருந்தாலும், படித்த மாமேதையாக இருந்தாலும் ஒரு பாமரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் ஒரு பரம ஏழையாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக மரணிக்க வேண்டும். நாம் அனைவரும் மரணத்தை எதிர்நோக்கு கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திற்கு வந்த நாங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஏதோ வாழுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம், நிரந்தரமாக நாங்கள் வாழப்போகிறோம் என்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நன்றாக மனதிலே பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் இறைவனிடத்தில் திரும்பி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த உலகத்திலே நீங்கள் தங்குமிடம் அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இறைவனுடைய அந்த பாதையை நோக்கி திரும்பி இறைவனை சந்திப்பதற்கான பயணத்தை ஆரம்பித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஏதாவது ஒரு முசீபத் நாங்கள் கேள்விப்பட்டால், ஒரு கெட்ட செய்தியை கேள்விப்பட்டால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனிடம்தான் நாங்கள் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறோமா இல்லையா? இதிலே ராஜிஊன் என்று சொல்லக்கூடிய அந்த திரும்புதலை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்றால் ஏதோ ஒரு நாள், எப்பயாச்சும் ஒரு நாள் மரணித்து விடுவோம் என்பது என்ற நிலையில் இல்லை. எப்பயாச்சும் ஒரு நாள் அல்லாஹ்வை சந்தித்து விடுவோம் என்ற நிலையில் என்றது இல்லை. எப்படி அல்லாஹ் வச்சிருக்கிறார் என்றா, நீ உலகத்தில் வாழ்ற பயணமே என்னை சந்திப்பதற்காகத்தான், என்னை நோக்கியதாகத்தான் இருக்கிறது. ஒரு காலத்தை கடந்து பிறகு அல்லாஹ்வை சந்திக்க வர்ற மாதிரி நீ நினைக்கிறதே தவறு. வாழுகின்ற வாழ்க்கையில என்னை சந்திப்பதற்குரிய பயணத்தை நீ ஆரம்பித்து விட்டாய் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. அதனாலதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மவுத், எங்கே இருந்தாலும் நீங்கள் மரணத்தை சம்பவித்தே தீருவீர்கள். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, நீங்கள் கடுமையான சக்தி வாய்ந்த இரும்பு கோட்டைகளுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் சரி, மரண களத்தை நீங்கள் சந்தித்தே தீருவீர்கள், மரண களத்தை நோக்கி நீங்கள் சென்று விடுவீர்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். எந்த அளவுக்கு இந்த மரணம்
எங்களோடு நெருக்கமாக இருக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது இப்னு உமர் அவர்களை சந்திக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குடிசையை சரி செய்து கொண்டு இருக்கிறார்கள். மூங்கிலான ஒரு வீட்டை சரி செய்து கொண்டு ஒரு சிறியதொரு குடிசையில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதை ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யா அப்துல்லாஹ், அல்லாவின் அடியாரான இப்னு உமர் அவர்களே, அவருக்கு அப்துல்லா என்று பெயர், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய குடிசையை நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் அம்ரு அஸ்ரஉ மின் தாலிக, மரணம் எனும் அந்த காரியம் இருக்கிறதே, நீங்கள் இந்த குடிசையை சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தை விட மிகவும் விரைவாக உங்களை சந்தித்தே தீரும் என்று சொல்கிறார்கள். சொல்ல முடியாது. எந்த மனிதருக்கும் ஒரு உத்தரவாதத்தை அல்லாஹ் தரல. இத்தனை வருட காலங்கள் தான் வாழ்வீர்கள் என்று அல்லாஹ் முன்கூட்டியே அறிவிக்கவில்லை. அப்படி அறிவித்திருந்தால் கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சரிவர அமைத்துக் கொள்ளலாம். ஒரு 100 வருடம் நீ வாழ்வாய் என்று இறைவன் எங்களுக்கு முன்கூட்டியே அறிவிச்சா 90 வருடங்கள் கூட இந்த உலகத்தை நன்றாக அனுபவித்து விட்டு, இந்த உலகத்திலே உள்ள அனைத்து ஹராமான காரியங்களிலும் நாங்கள் ஈடுபட்டு, உலகத்தில் உள்ள அனைத்து சுகபோகங்களையும் அனுபவித்து விட்டு, மீதியுள்ள 10 வருடங்கள் இறைவனுடைய பாதையிலே எங்களை நாங்கள் திருத்திக் கொண்டு நாங்கள் வாழ்ந்து மரணிக்கலாம் என்று ஒரு முடிவை எடுக்கலாம். அப்படி அல்லாஹ் அறிவிச்சானா? யாருக்காவது முன்கூட்டி சொன்னானா? அப்படி ஆயுட்காலம் இத்தனை தான் என்று யாராவது அறிந்தவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்களா? இல்லை. ஆனால் நாங்கள் அப்படித்தான் நினைத்து கொண்டு என்னமோ நாங்க எப்பயோ மரணிக்க போறோம் என்ற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ விஷயங்களை உலகத்திலே நாங்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணம், நாங்கள் இந்த உலகத்திலே தொடர்ச்சியாக வாழுவோம், நாளைய தினமும் நாங்கள் இந்த பூமியில் இருப்போம், வசிப்போம் என்று நினைக்கிறோம். ஒருவர் ஒரு பயணத்தில் செல்கிறார், அவர் வீடு திரும்பி வருவாரா என்று யாராலும் உத்தரவாதம் அளிக்க முடியாது. ஒருவர் நோய்வாய்ப்படுகிறார், அந்த நோயினூடாக அவர் மரணித்து விடலாம், அல்லது ஒரு விபத்தினூடாக மரணித்து விடலாம். எந்த விதத்திலாவது ஒன்றுமே கிடையாது என்று வைங்க. இதெல்லாம் நாங்கள் மரணத்துக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர்கள் தான். கேன்சர் வந்து மரணித்து விட்டார், டெங்கு நோய் வந்து மரணித்து விட்டார், மூலக்காய்ச்சல் வந்து மரணித்து விட்டார். ஏதாவது ஒரு பேரை வச்சு மரணத்துக்கு காரணங்களை சொல்லுவோம். ஆனால் என்ன உறுதியான முடிவென்றால், அல்லாஹ் அவனுடைய அஜலை தீர்மானித்து விட்டான், அவனுடைய தவணை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் என்று அர்த்தம். ஒன்றுமே இல்லாத நல்லாவே ஒரு மனிதர் இருந்தார் என்று வைங்க, ஆரோக்கியமாக இருக்கிறார், திடகாத்திரமான உடல் மிக்கவராக இருக்கிறார், சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களும் மரணிக்கத்தானே செய்கிறார்கள். அப்ப என்ன சொல்லுவாங்க? திடீரென்று பிரஷர் கூடிச்சான், நல்லதா இருந்தாரு, பிரஷர் நார்மலா தான் இருந்துச்சு, பிபி நல்லா தான் இருந்துச்சு, இரவு நல்லா தான் தூங்கினாரு, சாப்பிட்டு தூங்கினாரு, திடீரென்று பிரஷர் கூடி மரணிச்சிட்டாரு, ஹார்ட் அட்டாக் வந்து மரணிச்சிட்டாரு என்று ஏதாவது ஒரு காரணத்தை நாங்களா சொல்லிக் கொள்வோமே தவிர, அதுல உண்மையான உள்கருத்து என்ன? அல்லாஹ் வந்து அஜலை தீர்மானித்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தான் சொல்கிறார்கள், வேகமாக மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். நீங்கள் என்னதான் வெருண்டோடினாலும் மரணத்தை நாங்கள் சம்பவிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்று இறைவனும் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல வலி குல்லி உம்மத்துன் அஜல், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தவணை இருக்கிறது. அல்லாஹ் அனைத்திற்கும் ஒரு ஆரம்பத்தையும் இறுதியையும் வைத்திருக்கிறான். ஒரு காலக்கெடுவுக்குள்ள நிர்ணயிக்கப்பட்டவன் தான் மனிதன், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். உயிரினங்களாக இருந்தாலும் சரி, உயிரற்றவர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து படைப்புகளுக்கும் ஒரு காலக்கெடு இருக்குது, ஆரம்பம் இறுதி. அதுக்குதான் அஜல் என்றுவோம். அல்லாஹ் வந்து அந்த காலக்கெடு என்ற அந்த பலவீனத்துக்கு அப்பால் பட்டவன். அல்லாஹ்வுக்கு ஆரம்பமும் கிடையாது, கடைசி இறுதியும் கிடையாது. அல் அவ்வல் அல் பாத்தில், அல்லாஹ் தான் ஆரம்பமானவனாக இருக்கிறான், அல்லாஹ் தான் இறுதியானவனாகவும் இருக்கிறான். அல் அவ்வல் அல் ஆஹிர், ஆரம்பமானவனும் அல்லாஹ் தான்,
இறுதியானவனும் அல்லாஹ் தான் என்று அல்லாஹ் காலக்கெடுவுக்கு அப்பால் பட்டவனாக இருக்கிறான். மனிதர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கால அவகாசத்துக்குள்ளே உட்பட்டவர்களாக ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபைதா ஜாஹ அஜலுஹா லா யஸ்தகிருன ஸாஅத்தம் வலா யஸ்தக்திமூன். அவர்களுடைய தவணை வந்துவிட்டால் ஒரு நொடி பொழுதும் பிற்படுத்தப்பட மாட்டார்கள், முற்படுத்தப்படவும் மாட்டார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் இது போன்ற ஒரு தற்காலிகமான நிலையில் எங்களுக்கு அல்லாஹ் விதித்து வைத்திருக்கிறான். ஆனால் வாழக்கூடிய நாங்கள் எந்த நிலையில் வாழ்கிறோம், எப்படி இருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். என்னமோ காலாகாலத்துக்கு இந்த பூமியில நிலைச்சி வாழ வந்த மாதிரி, காலாகாலத்துக்கும் இந்த பூமியை ஆட்சி செய்ய போற மாதிரி, காலாகாலத்துக்கும் அழிவே முடிவே இல்லாம இந்த பூமியில நாங்க வசிக்க கூடியவர்கள் மாதிரி ஒரு எண்ணத்துல தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? யாராவது இல்ல ஒரு நாள் மரணிக்கத்தான் போறோம் என்ற மனோநிலையில உறுதியாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும்? இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் அந்த வாழ்க்கை அமைந்து இருக்கிறதா? அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மாற்றமாக எங்களுடைய வாழ்க்கை இருக்குது என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் பேரளவில் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் உண்மையில் நிரந்தரமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப். இந்த உலகத்திலே நீ ஒரு அந்நியனை போல் வாழ வேண்டும். ஒரு அந்நியன், ஒரு ஊருக்கு புதிதாக வந்த ஒருவன், கரீபானவன், அறிமுகமற்றவன் எப்படி இந்த பூமியில் வாழுவானோ, ஒரு ஊரில் வாழுவானோ, அதே போல் ஒட்டுமொத்த உலகத்திலே நீ வாழ வேண்டும். ஆரம்பத்திலே இந்த குவைத் நாட்டுக்கு வரும்போது உங்களோட சொந்த நாட்டில் இருக்கிற ஃபீலிங் உங்களுக்கு இருந்துச்சா? தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி, இலங்கையில் இருந்த மாதிரி அதே மனோநிலையில தான் இங்க வந்து இருந்தீங்களா? முஸ்லிம்கள் தான் இருக்கிறாங்க, அரபு மொழி பேசுறாங்க, பழக்கப்பட்ட மொழி தான், தமிழ் பேசக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்யறாங்க, மஸ்ஜிதுகள் தான் கிடக்குது, வேற மதத்தை சேர்ந்தவங்களை காண முடியல, இருந்தாலும் அவர்களுடைய வழிபாட்டு தடங்க காண முடியல. மனசுக்கு எப்படி ஒரு ஃபீலிங் வருது? ரொம்ப அந்நியப்பட்டு இருக்கிறோம், புதிய இடத்துக்கு வந்துட்டோம், கொஞ்ச நாள் அந்த மனசு சரியாகிறதுக்கு நாள் எடுக்குதா இல்லையா? இத நபிகள் நாயகம் சொல்றாங்க, இது நீ குவைத் நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலே இந்த மனோநிலையில் தான் இருக்க வேண்டும். எங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து இருந்துட்டு போறோம், அந்நியனாக, ஒரு புதியவனாக, அறிமுகமற்றவனாக, பழக்கப்படாதவனாக. ஒரு ஊரிலே நீங்கள் எப்படி வாழ்வீர்களோ அதே நிலையில் இந்த உலகத்தில் வாழுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மனோநிலை இருக்கிறதா? அல்லது அவ் ஆபிரு சபீல், அல்லது ஒரு வழிப்போக்கனை போல் நீ வாழு. ஒரு வழிப்போக்கன் ஓய்வடைவதற்கு, அவனுடைய தாகத்தையும் தண்ணீர் தாகத்தையும் உணவு தேவையையும் தீர்த்து கொள்வதற்கு எப்படி ஒரு இடத்திற்கு போய் ஓய்வெடுப்பானோ, ஒரு வழிப்போக்கனாக இருப்பானோ, அந்த நிலையில் நீ உலகத்தில் இருந்து காட்டு, வாழ்ந்து காட்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமீன்களுக்கு கட்டளை இடுகிறார்கள். இது ஒரு கட்டளை, இது ஒரு ஏவல், ஒரு கோரிக்கை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு கட்டளை இடுகிறார்கள். இந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோமா? நாங்க எப்படி இருக்கிறோம்? நாங்க கற்ற மாடி மாளிகைகளை பார்த்தா மௌத்தா போனால் அடம் பிடிப்பான் போல விளங்குது. அல்லாவே ஜனாசா வசதி வச்சிரு, அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். மௌத்தா போனாலும் ஒரு அண்மையில் ஒரு சிறுமி மரணிக்கிறா. அந்த சிறுமியுடைய எதிர்பார்ப்பு ஒரு விதமான வித்தியாசமான எதிர்பார்ப்பு. கேன்சர் நோயில மரணிக்கிறான். அவன் என்ன கேட்கிறான்டா, என்னுடைய உடலை புதிய தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் பாதுகாத்து வைங்க, ஒரு 100 வருடமோ ஒரு 200 வருடமோ என்னுடைய உடல் கெட்டு போகாமல் இருப்பதற்குரிய ஒரு ஏற்பாட்டை செய்யுங்க என்று அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுறா. ஏனென்று கேட்டா அவ சொல்றான், என்னுடைய இந்த கேன்சர் நோயில நான் மரணிச்சிட்டேன், ஒருவேளை
எப்பயாச்சு கேன்சர் நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு அந்த மருத்துவம் எனக்கு செய்து நான் உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா, இவனும் எப்ப மரணித்து 200 வருடங்கள் கழிச்ச பிறகாவது மீண்டும் எனக்கு உயிர் பிச்சு எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று ஒரு சிறுமி எதிர்பார்க்கிறார். உலகத்தை அனுபவிச்சாவா? உலகத்துல ஆசாபாசங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சாவா? தேவையை விளங்கினாவா? இல்ல, இன்னும் அந்த அறிவு வரல. அவளே என்ன நினைக்கிறா, இருந்தா கண்டுபிடிச்சா மிஸ்டேக் ஆயிடக்கூடாதே, அல்லாஹ் இந்த மருந்து எனக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாமே, இது ஏன் எனக்கு பயன்படுத்தப்படாம நான் வேஸ்டா போயிடணும் என்று நினைக்கிறாள். அந்த சிறுமியுடைய அந்த கோரிக்கையை பார்க்கும்போது மனசுக்கு கவலையா தான் இருக்குது. ஆனால் அதுதான் மனிதர்களுடைய உள்ளம், அதுதான் மனிதர்களுடைய தத்துவம். என்ன நினைக்கிறாங்க? வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும், நன்றாக வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், வத்தத்தஹிதுன மசானிய, நீங்கள் மாளிகைகளை கட்டுகிறீர்கள், லஅல்லக்கும் தஹ்லுதூன். அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, நீங்கள் என்னமோ நிரந்தரமாக இருக்க போகிறீர்கள் போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் சொல்றான், நிரந்தரமா இருக்க போற மாதிரி தான் எங்கட வீடு இருக்கும். எப்படி வைப்பான்? வீட்டில் ஏசியை போட்டு அது சூட வெளியேற்றுறதுக்கு அப்சர்ப் ஃபேனை போட்டு எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி, சிலர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா வீட்டுக்குள்ள அனைத்து ஏற்பாடுகளும் இருக்குது. இந்த அமெரிக்க ஜனாதிபதி வந்திருக்கிறானே, ஒரு விதமான பித்து பிடிச்சவன் தான் வந்திருக்கிறான். முஸ்லிம் விரோத போக்கு இருக்குது அவனுக்கு. டொனால்ட் ட்ரம்ப், அவன் வீடை பார்த்துருக்கிறீங்களா? எப்படி வசதி தெரியுமா? நடு வீட்டுக்குள்ள ஸ்விமிங் பூலை வச்சிருக்கிறாங்க. அவனை விடுங்க, அவன் சரி அமெரிக்காக்காரன் பணக்காரன் விட்டுறலாம். நம்ம இலங்கை நாட்டில் முன்னாள் ஜனாதிபதி இருந்தானே, அவன் இந்த அளவுக்கு இந்த உலகத்தில் மூழ்கி இருந்தான்டா. ஸ்விம்மிங் பூல் இருக்குதே, அந்த ஸ்விம்மிங் பூலோண்ட முழுசா தண்ணி எல்லாத்தையும் வெளியெடுத்து ஸ்விம்மிங் பூல் நிறைச்சி பணம் சேகரித்து வச்சிருக்கிறான். பணம், காசு. ஸ்விம்மிங் பூலை காணும் திடீரென்று. ஒரு சில இடங்களில் கிணறுகள் காணாம போகும். நம்ம நாட்டில் நடக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களோட நிதியின் அடிப்படையாக வைத்து தாவா பணியில் ஈடுபடுவார்கள். ஒரு அரபி கிணத்தை தோண்டி வைப்பான், ஆரம்பிச்சு வைப்பான், திறந்து வைப்பான். பிறகு வரும்போது கிணத்தை காணல. எங்கடா கிணறு, எங்கடா அதெல்லாம் ப்ரொஜெக்டுக்கு பண்ற வேலை. இந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இன்னும் சில அரபிகளுக்கு வித்தியாசமான ஏமாற்றங்கள் எல்லாம் நடக்கும். நாங்கள் நிதி நிறுவனங்களோட தொடர்பா இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். பித்தலாட்டம் நடக்குது, மோசடி நடக்குது. ஒரு கிணத்தை தோண்டினான். கிணத்தை தோண்டினா தண்ணி வரணுமா இல்லையா? வரல. வராட்டி என்ன செய்யணும்? அதுல தண்ணி வரல, வேறொரு கிணறை நாங்க தோன்றோம், அதை நீ திறந்து வை என்று சொல்லி அரபிக்கு அறிவிப்பு செய்யணும். அதை செய்யாம அவன் விசா போட்டு இறங்கிட்டான் இலங்கைக்கு. கிணத்தை ஓபன் பண்ணணும் வந்தா தண்ணி இல்லை. என்ன பண்றது? எட்ரா பவுசர் சொல்லுவாங்களா, பவுசரை எடு, தண்ணியை கொட்டு. கிணத்துக்கு தண்ணி சப்ளை பண்றான் பவுசரால. அரபியை கொண்டாந்து திறக்க வைக்கிறான், அவனும் திறக்கிறான், இவனும் போட்டோ எடுக்கிறான். இப்படி எல்லாம் நடக்கும். இவன் என்ன செஞ்சான்டா, முன்னாள் ஜனாதிபதி அப்படியே ஸ்விம்மிங் பூல் முழுக்க காசை போட்டு நிறைச்சி அப்படி மண்ணோட மண்ணா அப்படி பூட்டி வச்சு மண்ணோட மண்ணா ஆக்கின மாதிரி காட்டி இந்த அளவுக்கு செல்வத்தை திரட்டுறான். ஆசை, மனுஷன் வாழ நினைக்கிறான், நிரந்தரமாக இருப்போம் என்று நினைத்துக் கொண்டு செல்வத்தை சேகரிக்கிறான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் தெரியுமா? மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அன்னலாருடைய வாழ்க்கை இருந்ததன் காரணமாக ஒரு முறை அவர்கள் படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுடைய மேனியில் பேரித்தம்பலத்தினுடைய அந்த சுவடுகள் உங்களுடைய மேனியில் தெரிகிறதே, கயிறுகளுடைய அந்த சுவடிகள் மேனியில் தெரிகிறதே, தழும்புகள் தெரிகிறதே, இதை பார்த்து நான் கவலைப்படுகிறேன். நீங்கள் மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்வீர்கள் என்று சொன்னால், கிஸ்ரா மன்னர்கள், ரோமபுரி மன்னர்கள் எப்படி செல்ல செழிப்பாக வாழ்கிறார்களோ அது போன்ற ஒரு வசதியை நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோமே என்று சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் அவர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வரவில்லை. எங்களுடைய பயணம் மரணத்தை நோக்கியதாக இருக்கிறது, மறுமையை நோக்கியதாக இருக்கிறது. அதனால் இந்த எந்த வசதியையும் நான் அனுபவிக்க விரும்பவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த உலகத்தை நாங்கள் விளங்கணும். உலகம் என்றால்
ஒரு அற்பமான ஒரு இடம் பொருள் என்பதை விளங்கணும். துனியா ஆகிரான்னு நாங்க சொல்றோமே, துனியாண்டா உலகம், ஆகிராண்டா மறுமை. இந்த துனியா என்ற அரபு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? துனியா என்று சொன்னா தானியா என்று சொல்லுவோமே, கீழே தாழ்த்தப்பட்ட நிலை, சாரி இருக்கக்கூடிய அற்பமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு தான் அல்லாஹ் தாலா இந்த துனியா என்ற வார்த்தை, இந்த தானியா என்ற வார்த்தையில அல்லாஹ் தாலா சொல்லுவான். பழங்கள் எல்லாம் கீழே தொங்கவிடப்பட்டு கொண்டிருக்கும் என்று குர்ஆன்ல வசனம் வரும். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இந்த கீழ்மட்டமான ஒரு நிலையை குறிக்கிறதுக்கு தான் துனியா என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அற்பத்திலும் அற்பத்திலும் அற்பம் என்ற அர்த்தம். இந்த உலகத்துக்கு அரபு உலகம் வச்ச பேரே என்னது? துனியா. பேர்லயே என்ன வருது என்று சொன்னா அற்பம் என்ற அர்த்தம். அப்ப இந்த அற்பமான உலகத்தை எதுக்கு நாங்க நாடுறோம்? இந்த அளவுக்கு நாங்க என்னதான் துள்ளி குதிச்சாலும், என்னதான் சிரமப்பட்டாலும், என்னதான் வசதியை வச்சாலும் மரணத்தை தடுக்க முடியலையே, மரணத்தை விட்டு பாதுகாப்பு பெற முடியலையே. ஏதோ தொழில்நுட்பம் என்றான், ஏதோ செய்யறான், மரணத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்குதா? இந்த காலத்தில் 100 வருடங்கள் வாழ்பவர்களே ஆச்சரியமாக நாங்கள் பார்க்கிறோம். என்னடா 100 வருஷம் வாழ்றாங்க, எப்படி வாழ்ந்தாங்களோ தெரியல. ஒரு தீவு ஜப்பானிலே, ஜப்பான் அல்லது சைனாவில் ஒரு தீவு இருக்கிறது. அதிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 100 வருஷம் 120 வருஷம் வாழக்கூடியவங்க. உலகமே அதிசயமா பார்க்குது. எப்படிடா, ஏன் இந்த அளவுக்கு வாழ்றாங்க, என்ன அற்புதம் அங்க இருக்குது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 100 வருஷம் வாழ்வதையே, 100 வருடங்கள் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதையே ஒரு அதிசயமாக, வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் எதை சாதிக்க போகிறோம்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், குல் மத்தாவுத் துனியா கலீல். இந்த துனியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அற்பமானது. வல் ஆகிரத்து ஹைருன் லிமனித்தகா. யாருக்கு மறுமை சிறந்தது தெரியுமா? எவன் இறைவனை முறைப்படி அஞ்சுகிறானோ அவனுக்கு தான் மறுமை சிறந்தது. இல்லாட்டி என்னதான் அல்லாஹ் சொன்னாலும் துனியாவுடைய பொருட்களை தான் நாங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல் துஹ்சிரூனல் ஹயாத்தத் துனியா. நீங்கள் இந்த துனியா வாழ்க்கையை தேர்வு செய்கிறீர்கள். வல் ஆகிரத்து ஹைரு வ அப்கா. மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது, சிறந்தது என்று அல்லாஹ் கூறுகிறான். எங்களுடைய செலக்ஷன் துனியாவை நோக்கி தான் போகுது. எங்களுடைய செலக்ஷன் இந்த துனியாவில் உள்ள அற்பமான வசதிகளை அனுபவிப்பதற்காக தான் செல்கிறது. அல்லாஹ் சொல்றான், என்னடா இந்த உலகத்தில் நீங்க அடைய போறீங்க, இந்த உலகம் என்றா என்ன என்றது அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்த துனியா, இந்த துனியா வாழ்க்கை இருக்கிறதே, லஇபும் வலஹுவும், அது வெறும் கேளிக்கையும் விளையாட்டுமாக இருக்கிறது. கேலி கூத்து. அல்லாஹ் சொல்றான், எங்களுக்கு துனியா தான் தலைக்கு மேல, அதுல வாழ்றது தான் எங்களுக்கு பெரிய ஒரு இலக்கா இருக்குது. அல்லாஹ்வுடைய பார்வையில் இதுக்கு அல்லாஹ் கொடுத்த இடம் என்ன? விளையாட்டு, வீணும் விளையாட்டும் துனியா என்பது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வஸீனா, இந்த துனியாவிலே நீங்கள் சில அலங்காரங்களை பார்ப்பீர்கள். ஒரு மலையை பார்த்த உடனே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், ஒரு மரத்தை பார்த்த உடனே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், இயற்கை காட்சிகளை ரசிக்கும் போது ஆசையாக இருக்கும். ஒரு நீர் அருவிக்கு பக்கத்திலே ஒரு மாளிகையை கட்டிக்கொண்டு தினசரி சாப்பாடையும் சாப்பிட்டுக் கொண்டு அதற்கு உழைக்காமல் முயற்சி செய்யாமல் இருந்த இடத்திலேயே உணவும் வரும் என்றால் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொருவருடைய மனதும் கற்பனை செய்யும், விரும்பும். ஆனால் அல்லாஹ் சொல்றான், அது இந்த உலக வாழ்க்கையின் வெறுமனே ஒரு கவர்ச்சி, ஒரு அலங்காரம் மாத்திரம்தான். வத்தஃபாஹுரு பைனக்கும். அடுத்தது துனியா என்ன தெரியுமா? ஆளாளுக்கு மத்தியில் நீங்கள் பெருமை அடிப்பீர்கள். பெருமை அடிக்கிறது. என்ன பார்த்தீங்களா, எனக்கு சம்பளம் எத்தனை தெரியுமா? 500 கேடியா, 1000 கேடியா? சம்பளத்தை வச்சு பெருமை அடிக்கிறது, அழகை வச்சு பெருமை அடிப்பான் சிலவங்க. நான் வெள்ளையா இருக்கிறேன், அழகா இருக்கிறேனா, கமலசம்மா இருக்கிறேனா, இப்படி பெருமை அடிக்கிற கிறுக்கெல்லாம் இருக்குது இந்த உலகத்துல. பாரம்பரியத்தை வச்சு பெருமை அடிப்பான். நம்ம பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமா? ஊரை வச்சு பெருமை அடிப்பான். நாம மதுரைக்காரங்க, நம்மளை பத்தி தெரியுமா அப்படின்டுவான். ஏதாவது ஒரு ஏரியாவை சொல்லி கொழும்பு இலங்கையை சொன்னா, ஏய் கொழும்பண்ணா, கொழும்பால்டானா, கொழும்பை வச்சு பெருமை அடிப்பான்.
பெருமை அடிப்பீங்க. செல்வத்தை வைத்து பெருமை அடிப்பீர்கள், பதவியை வைத்து பெருமை அடிப்பீர்கள், குலத்தை வைத்து, உங்களுடைய திறமையை வைத்து, உங்களுடைய அழகை வைத்து பெருமை அடித்துக் கொண்டே இருப்பீர்கள். வாய் வார்த்தையில சொல்லிக் கொண்டு இருங்கன்றான் அல்லாஹ். இதுதான் துனியா. சிந்திச்சு பாருங்க. இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் ஒரு போட்டி நடக்குதுன்னு வைங்க, கிரிக்கெட் போட்டி. இதை எப்படி பார்க்கிறான்? ஒரு அணி இன்னொரு அணியை ஜெயிச்சா உலகத்தில் மிகப்பெரிய சாதனை படைச்ச மாதிரி, இந்த விளையாட்டு தான் முழு உலகத்தையுமே ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு பெருமை. ஏய் நாங்க ஜெயிச்சிட்டோம். ஒரு 11 முட்டாள்கள் இருந்து கொண்டு 12 மணித்தியாலங்கள் 14 மணித்தியாலங்களை வீணாக செலவழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் மைதானத்திலே. அதை பார்த்து பெருமை. ஏய் நம்ம அணி, இந்திய அணி ஜெயிச்சிருச்சா? இந்திய அணியை யாராவது அடிக்க முடியுமா? எங்களை மீற முடியுமா? இலங்கைக்காரங்க, டே ஸ்ரீலங்கா நாங்கெல்லாம் சிங்கங்கள்டா. அவனுக்கு விலங்கல, சிங்கம் தான் அதிகமா தூங்குற மிருகம். ஒரு நாளைக்கு 17 மணித்தியாலம் தூங்கும் சிங்கம். அது வீரத்துக்கு வைப்பான். எதுக்கு வீரத்துக்கு வச்சாலும் தெரியல. அதுல தோற்றத்தை பார்த்து காம்பீரத்தை பார்த்து வச்சிருப்பான். ஆனா இயற்கையாக வந்து ஆய்வு செய்து பார்த்தால் 17 மணித்தியாலங்கள் தூங்கும். அது ஏன் அதை 24 மணித்தியாலத்தை முழிக்க வச்சா காட்டில் உள்ள எல்லா மிருகத்தையும் சாகடிச்சு கொண்டு இருக்கும். அதனால நல்லா தூங்க வைக்கிறான். இப்படி எல்லாம் ஆனால் பெருமைப்படுறீங்களே, இந்த பெருமை தான் உலகம். பெருமைப்பட்டு கொண்டு இருப்பீங்க. ஒருத்தரை மட்டம் தட்டி இன்னொருவை உரையுறை கற்பிப்பீர்கள். ஆனா எல்லாரும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ் என்று வரும்போது எனக்கு அடிமைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். எப்படி நீங்கள் பெருமைப்படலாம்? நிறத்தால், மொழியால், ஜாதியால், மதத்தால் எப்படி நீங்கள் பெருமைப்படலாம் என்று அல்லாஹ் கண்டனம் தெரிவிக்கிறான். இதை பார்க்கிறோம். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வத்தகாசுரு ஃபில் அம்வாலி வல் அவுலாத். பிள்ளைகளையும் செல்வங்களையும் நீங்கள் திரட்டுவதில் இந்த உலகத்தை நீங்கள் கழிப்பீர்கள். அதான் உலகம். பிள்ளைகளை பெருக்கிறது. எத்தனை பிள்ளை? இப்ப என்ன நிறைய பேர் கம்மியாக தான் வந்து பிள்ளைகளை பெற்றுக்கொள்றாங்க. அதை பெற்றுக்கொள்ளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையில அதிகமான எண்ணிக்கையுடைய உம்மத்தினர் என்னுடைய சமுதாயத்தினராக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எனவே பிள்ளைகளை பெற்றுக்கோங்க. அந்த நபி வழியை மட்டும் சரியா செய்வாங்க நம்ம ஆக்கள். குர்ஆன்ல சில வசனங்களை சரியா கடைபிடிப்பாங்க. குழு வஸ்ரபு என்று அல்லாஹ் சொல்லுவான், உண்ணுங்கள் பருகுங்கள். இது ஒரு குர்ஆன்ல கட்டளைங்க. குழு உண்ணுங்கள், அதே மாதிரி பருகுங்கள். வலா துஸ்ரிஃபு, ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். குழு வஸ்ரபுல நாங்கள் மிகவும் தெளிவானவர்களாக இருப்போம். ஆனா அல்லாஹ் அதுக்கு அடுத்ததா சொல்லுவானே, வீண் விரயத்துக்கு போகாதே என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளையில கவனக்குறைவானவர்களாக இருப்போம். அதிலே இந்த உலகத்தினுடைய மோகம் எங்களை வந்து சேர்த்துவிடும். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க பிள்ளைகளை பெருகிக் கொண்டு இருப்பீர்கள், அதை வச்சு பெருமை எடுப்பீங்க. இது யார் தெரியுமா? என்னுடைய இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய இன்னார், இன்னாருடைய இன்னார் என்று உறவை சொல்லி குடும்ப பாரம்பரியத்தை சொல்லி அந்த தன்னுடைய மக்கள் செல்வத்தை காட்டி காட்டியே பெருமை அடிப்பீர்கள். அதை பெருக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள். அம்பால் செல்வத்தை திரட்டுவதில் நீங்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். அதை நீங்கள் திரட்டுவதிலே காலத்தை கழிப்பீர்கள். இதுதான் துனியா. இது அல்லாஹ் துனியாக்கு சொன்னது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகிறார்கள். வரும்போது மிகவும் பசியான ஒரு நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்று பசி தாங்க முடியாம வீட்டில் எந்த உணவுப் பொருளும் இல்லாம வெளியே வந்து கொண்டிருக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சந்திக்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, உமர் அவர்களே, அபூபக்கர் அவர்களே, எதற்காக நீங்கள் வெளியே வந்தீர்கள்? அல்லாஹ்வின் தூதரே, மிகவும் பசித்த நிலையில் இருந்தோம். அஹ்ரஜ்னல் ஜூ, எங்களுக்கு எங்களுடைய பசிதான் எங்களுடைய வீட்டை விட்டு எங்களை வெளியேற்றியது. பசியில் இருக்கக்கூடிய 3 பேர் யாருன்னு பாருங்க. ஒன்று ஜனாதிபதி, நாட்டில் ஜனாதிபதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியில் இருக்கிறாங்களாம். வீட்டில் உணவு இல்லையாம், பசியை தீர்த்து கொள்றதுக்கு வழி இல்லையாம், வீட்டை விட்டு வெளியே வராங்க. அடுத்ததா ஜனாதிபதிக்கு அடுத்த நிலையில் ஒத்துழைப்பாரே அமைச்சர்கள், அந்த அமைச்சர்கள், ஆலோசகர்கள், தோழர்கள் என்று முக்கியமான ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அந்த பொறுப்பில் இருப்பாங்களே, அதில் இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. எல்லாரும் பசி பட்டினியில வெளியே வர்றாங்க. எதுக்கு வெளியே வந்தீங்கன்னு கேட்டா, இரவு நேரத்தில் நடு நிசியில எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா, பசிதான், பசி தாங்க முடியல, அதனால வெளியே வந்தோம் என்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, வ அன
அஹ்ரஜ்னியல் ஜூஉ, என்னையும் பசிதான் வெளியே தள்ளியது. நானும் வீட்டில் இருக்காம வெளியே வர்றதுக்கு காரணம் பசிதான். எல்லாரும் பசியில் இருக்கிறாங்க. பிறகு அனைவரும் சேர்ந்து ஹைசம் இப்னு தைஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருடைய வீட்டுக்கு போறாங்க. அவருடைய வீட்டில் ஒரு ஆடை என்ன செய்யறாங்க, விருந்தாக பெற்றுக்கொள்றாங்க. 3 சிறப்பானவர்கள் மிகவும் பசித்த நிலையில் இருக்கும்போது ஒரு அன்சாரி நபித்தோழர் அந்த மூவருக்கும் உணவளிக்கிறார்கள், விருந்தளிக்கிறார்கள். நல்லா சாப்பிடுறாங்க, வயிறு நிரம்ப சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகுலு மின்ஹு வஸ்ரபு மின் தாலிகல் மா. அந்த நபித்தோழர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஆட்டிலிருந்து சாப்பிடுங்க, தேவையான அளவுக்கு தண்ணீர் பருகுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க என் வீட்டில் விருந்து சாப்பிடுறதுண்டு அவர் பரிமாறுறாரு, உபசரிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் சாப்பிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் வைத்து சொல்கிறார்கள், லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். தோழர்களே, நன்றாக சாப்பிட்டீர்களா? வயிறு நிரம்பிருச்சா? இதோ நாங்கள் இப்போது சாப்பிட்டோமே, இந்த அருட்கொடையை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவோம் என்றாங்க. பசிச்ச நிலையில உணவு உண்ணுவதற்கு வழி இல்லாமல் இன்னொரு சகோதரனுடைய வீட்டுக்கு போய் விருந்தாக பெற்ற உணவை சாப்பிட்டு விட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, மறுமையில் இந்த அருட்கொடையை பற்றியும் விசாரிக்கப்படுவோம். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நாங்க சாப்பிடுற சாப்பாடுக்கு அல்லாஹ் விசாரிக்க மட்டும் ஆரம்பிச்சானுடா எங்க போயிட்டு நாங்க நிற்போம்? அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், அல்லாஹ் மறுமையில எங்களை சந்திக்க மாட்டான். அல்லாஹ்வை சந்திக்காமல் இருப்பதற்கு வேறு வாய்ப்புகள் இருக்குது என்று சொன்னார். மரணத்தை தாண்டி மரணத்தை கடந்து செல்வதற்குரிய வழி இருக்கும் என்று சொன்னால் தாராளமாக உண்டலாம், பருகலாம், இந்த உலகத்தின் சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பா மரணிப்போமே, அல்லாஹ்வை சந்திக்க தானே செய்வோம். அல்லாஹ்வை சந்திச்சு அல்லாஹ் விசாரணை நடத்த தானே செய்வான். எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இல்லாமல் அல்லாஹ் கேள்விகள் கேட்பானே. எங்களுக்கு தமிழ் தான் தெரியும் என்றது பிரச்சனை கிடையாது. அல்லாஹ்க்கு அனைத்து மொழிகளும் தெரிந்த நிலையில் அல்லாஹ் இருக்கிறானே. எந்த ஒரு திரையும் இல்லாமல் அல்லாஹ் விசாரணை நடத்துவானே. அந்த நேரத்தில் இந்த அருட்கொடையை பற்றி விசாரிக்கப்படுவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள் என்றால், எங்களுடைய நிலையை நாங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன செய்கிறோம்? எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நாங்கள் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொருவருடைய ஆயுட்காலத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். 50 வயசு ஒருவராக இருந்தால் இந்த 50 வருட காலங்கள் நான் என்ன சாதிச்சிருக்கிறேன், எவ்வளவு சம்பாதித்திருக்கிறேன், எவ்வளவு செலவழித்திருக்கிறேன், அல்லாஹ்வின் திருப்தியை பெறக்கூடிய நிலையில் சம்பாதித்திருக்கிறேனா, செலவழித்திருக்கிறேனா? சிந்தித்து பாருங்கள். மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கும் போது முதலாவது கேள்வியாக அல்லாஹ் என்ன கேட்பான் தெரியுமா? சில கேள்விகள் அல்லாஹ் முன்வரிசைப்படுத்துவான். அந்த முன்வரிசையில் இருக்கக்கூடிய கேள்விகள்ல ஒரு கேள்விதான் அலம் ஊத்திக்க மாலன். அல்லாஹ் கேட்பான், நான் உனக்கு செல்வத்தை தரவில்லையா, என்ன செய்தாய்? அல்லாஹ் கேட்பான். இரண்டாவது அல்லாஹ் கேட்பான், ஒரு சில இலைக்க ரசூலன், உன்னிடத்தில் ஒரு தூதரை நான் அனுப்பவில்லையா? அல்லாஹ் கேட்பான். தூதர் அனுப்பினது அல்லாஹ் இரண்டாவது நிலையில கேட்கிறான். முதலாவது நிலையில் அல்லாஹ் என்ன கேட்கிறான்? செல்வத்தை தந்தேனே, என்ன செய்தாய்? அந்த செல்வத்தை எவ்வாறு திரட்டினாய், எவ்வாறு செலவழித்தாய்? இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் மறுமையில் செல்வம் குறித்து காத்து கொண்டிருக்கிறது. அந்த செல்வத்தை திரட்டுவதற்காக இந்த வாழ்க்கையில் எங்களுடைய காலங்களில் மிகப்பெரிய ஒரு காலத்தை நாங்கள் செலவழித்துக் கொண்டு இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவனை ஏற்றுக்கொண்ட நாங்கள், மறுமையை ஏற்றுக்கொண்ட நாங்கள், இறை தூதரை ஏற்றுக்கொண்ட நாங்கள், திருமறை குர்ஆனை ஏற்றுக்கொண்ட நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் இந்த அளவுக்கு மூழ்கி போகலாமா? இந்த அளவுக்கு இந்த உலக வாழ்க்கையில் எங்களுடைய கவனத்தை திசை திருப்பப்பட்ட நிலையில் நாங்கள் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வெளியே வருகிறார்கள். வரும்போது ஒரு மரணித்த நிலையில் ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்குது. அந்த காது வேற அங்கவீனமான ஒரு நிலையில, கோளாறு இருக்குது, வெட்டப்பட்டோ குத்தப்பட்டோ ஒரு நிலையில ஒரு விதமான விகாரமான ஒரு தோற்றத்தில் இருக்குது. ரசூலுல்லாஹ் இப்படி அந்த காது கிட்டாலே இப்படி அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து, நபித்தோழர்களே, இந்த ஆட்டுக்குட்டியை யாராவது ஒரு தீனார் கொடுத்தோ
அல்லது திர்ஹமை கொடுத்தோ, தீனார் திர்ஹம் என்றா தங்க காசு வெள்ளி காசுன்னு அர்த்தம். இங்க தீனார் திர்ஹம் இல்ல. ரசூலா தீனார் திர்ஹம் சொன்னா தீனார் என்றா தங்கம், திர்ஹம் என்றா வெள்ளி, இப்படி விளங்கிக்கோங்க. இதை நீங்க வாங்குவீர்களா, விலை கொடுத்து வாங்குவீர்களா கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இதை யாராவது வாங்குவாங்களா அல்லாஹ்வின் தூதரே, மரணித்த நிலையில் அல்லவா இருக்கிறது அப்படி என்றாங்க. சரி வாங்க தேவையில்லை, இதை நான் அன்பளிப்பா தாரேன், யாராவது எடுத்துக்கொள்கிறீர்களா, இதை பெற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது சும்மா தந்தாலும் வேணாம், ஃப்ரீயா தந்தாலும் வேணாம். ஏன் தெரியுமா, செத்த நிலையில் இருக்கிறது, இரண்டாவது காதுல வேற கோளாறு இருக்குது, இதை போய் நாங்க என்ன செய்ய, புதைக்கிறத தவிர எதுவும் இல்லை இதுல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் அருமை தோழர்களே அறிந்து கொள்ளுங்கள், இறைவனை பொறுத்தவரையில் இந்த உலகம் என்பது இந்த செத்த ஆட்டுக்குட்டியை விட அற்பமானது அப்படின்றாங்க. எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ்வுடைய செல்வங்கள் எந்த அளவுக்கு விசாலமானது தெரியுமா? அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த கருவூலங்களுடைய விசாலம் உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்திலே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்து இன்பங்களும் இறைவனுடைய ரஹ்மத்தை 3 பங்காக பிரித்து அதிலே ஒரே ஒரு பங்கை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறார். அவ்வளவுதான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த செல்வமும், மொத்த வசதியும், மொத்த இன்பமும், மொத்த கவர்ச்சியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல 100ல 1 மடங்கு. மீதமுள்ள 99ஐ அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்திற்காக நான் வைத்திருக்கிறேன், அங்க வா, வேணுமா அங்க பெற்றுக்கொள். எது தெரிவு செய்யணும், எது நாங்க விரும்பணும்? இன்னொரு செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே அனைத்து மனிதர்களும் அனைத்து ஜின்களும் அணிதிரண்டு இறைவனிடம் கோரிக்கை வைத்து, இறைவனே நீ எங்களுக்கு வாரி வழங்கு, இன்ன இன்ன தேவையை நிறைவேற்ற என்று கோரிக்கை வைத்தால் அல்லாஹ் அனைவருக்கும் வழங்கினான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, எல்லாரும் ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க அல்லாஹ் கிட்ட, எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்படி ரிக்வெஸ்ட் வச்சு அல்லாஹ் கொடுத்தாலும் லாஜிக்கலி அல்லாஹ்வோட ஹசானா காலி ஆகணுமா இல்லையா? எப்படி காலி ஆகணும்? காலியாக கூடாது, கம்மியாகணும், குறையணும். அதுதான் லாஜிக். இருக்கிற ஒரு பொருளை கொடுத்தா அந்த பொருள் குறையணும். அல்லாஹ் சொல்றான் குறையும் தான். உலகத்தில் உள்ள எல்லாருமே கேட்கிறான், ஜின்கள் வேற கேட்கிறாங்க, எங்களை விட பல மடங்கு தேவை ஜின்களுக்கு இருக்குது, அவனும் கேட்கிறான். எல்லாரும் கேட்கிற கோரிக்கையை நான் நிறைவேற்றேன், என்னுடைய ஹசானாவில் ஒரு அளவு கம்மியாகத்தான் போகிறது, குறையத்தான் போகிறது. அது எந்த அளவு தெரியுமா? உங்களுடைய கைவிரலை கடலுக்குள்ளே நீங்கள் நுழைத்து, கைவிரலில் கடைசி விரலை, கட்டை விரலை கடலுக்குள்ளே நீங்கள் நுழைத்து அதை நீங்கள் வெளியே எடுத்தால் அதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கொட்டுமே, அந்த அளவுதான் அல்லாஹ்வுடைய ஹசானாவில் இருந்து காலியாகும், குறையும் என்றாங்க. இவ்வளவு பெரிய செல்வத்தை அல்லாஹ் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை நீ நேசிக்காதே, மறுமையை நேசித்துக் கொள்ளென்று எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறான். நாங்கள் உலகத்தை விரும்பக்கூடியவர்களாக, மறுமையை மறந்தவர்களாக இந்த உலகத்திலே மூழ்கி கொண்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. இந்த நினைவுகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மரணம் என்பது ஒரு நாள் வந்துடும், ஒரு நாள் எங்களை சம்பவிச்சிடும். பிள்ளை குட்டிகளை விட்டு நாங்கள் பிரியத்தான் போகிறோம், மனைவிமார்களை விட்டு பிரியத்தான் போகிறோம், குடும்ப உறவுகளை விட்டு பிரியத்தான் போகிறோம். நிரந்தரமாக யாருக்கும் வாழ முடியாது. அதனால இந்த மரணத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு கட்டளையை விடுகிறார்கள். என்ன சொல்றாங்க? அக்ஸிரு திக்ர ஹாதிஹி மின் லத்தாத்தி யானியல் மவுத். உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய, மட்டுப்படுத்தக்கூடிய இந்த மரணத்தை அதிகமாக நினையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்காக வண்டியில ஏறின உடனே அடுத்த நிமிஷம் ஆக்சிடென்ட் ஆகிருவேனோ, செத்து போயிருவேனோ, வண்டியில ஏறக்கூடாது. இது மென்டல், இது இரையச்சம் இல்லை. இது பித்து பிடிச்ச அலைகிறவன் தான் இப்படி செய்வான். சாப்பிடும்போது இருவிருமோ, கொலஸ்ட்ரால் ஏறிடுமோ, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, இப்படி வாழ முடியுமா? அப்படி வாழ முடியாது. அல்லாஹ் மனுஷனை பயந்து பயந்து வாழக்கூடாதுன்றதுக்காகத்தான் சில விஷயங்களை பார்வைக்கு கூட விளங்காம வச்சிருக்கிறான். எவ்வளவு தூசெல்லாம் இருக்குது இந்த ஏரியால, எவ்வளவு இருக்குது. கண்ணுக்கெல்லாம் விளங்க வச்சானா? இவட கை எடுத்தா எத்தனை பாக்டீரியாக்கள் இருக்கும், எவ்வளவு விஷக்கிருமிகள் இருக்கும், அதெல்லாம் பார்வைக்கு வச்சானா? வச்சா கையை நானே அறுத்துக்கொள்வேன். ஏன்? இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்களை பார்த்தாலே அருவருப்பா இருக்கும்.
அல்லாஹ் பார்வையில் ஒரு எல்லையை வச்சு, செவிப்புலன் ஒரு எல்லையை வச்சு, சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாம் பேசுறது, பூச்சிக்கள் எல்லாம் பேசுறது, கதைக்கிறதுக்கு கேட்டா எப்படி இருக்குங்க? சிரிச்சு பாருங்க. பக்கத்தில் 2 தவளையை வச்சு கத்த விட்டாலே ஒரு விதமா அருவருப்பா இருக்கும். பக்கத்தில் சாப்பிடுவோம் ஞம்மு 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 என்று சாப்பிட்டாலே எங்களுக்கு அருவருப்பா இருக்குது. எப்படி சிறிய அளவிலான அந்த பேச்சுக்கள் எல்லாம் கேட்க வச்சா, சுலைமான் நபி கேட்ட மாதிரி எறும்பு பேசுறது கேட்டா நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. அதே அல்லாஹ் பலவீனமா வச்சிருக்கிறதுக்கு காரணமே நாங்கள் நிம்மதியா இருக்கிறதுக்கு தான். அதுக்காக நாங்கள் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலும் வாழக்கூடாது. உலகத்தை யதார்த்தமா புரிஞ்சு வாழணும். ஆனால் மரணத்தை எதிர்நோக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஸூருல் குபுர, நீங்கள் கபறுகளை ஜியாரத் செய்யுங்கள். ஃபைன்னஹா துதக்கிருல் மவுத், அது உங்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தும். இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அளவுக்கு பரவாயில்லை. நம்ம இலங்கை நாட்டில் சில மையவாடிகளுக்கு போன ஒரு பூங்காக்கு போன மாதிரி இருக்கும். மரணத்தை ஞாபகம் வராதுங்க. ஒரு பூங்கா மாதிரி வச்சிருக்கிறான், மரத்தை வச்சு, பூ மரத்தை வச்சு, அப்படி சோறை கட்டி உட்கார்றதுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் இடம் வச்சு. இந்த மாதிரி இருந்தால் மரணம் ஞாபகம் வராது. பூங்காவா இருக்கக்கூடாது. அது ஒரு விதமான பாலடைஞ்ச இடமா. குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் எங்க செல்வார்கள்? ஜன்னத்துல் பக்கீவுக்கு இரவு நேரங்களில் செல்வாங்க. நம்ம ஆட்களுக்கு என்னதான் தௌஹீத் பேசினாலும் இரவு நேரத்தில் ஒரு மையவாடிக்கு போண்டா பயம், உள்ளுக்குள்ள படப்படணும். நம்பிக்கை இருக்கத்தான் செய்து, ஏதாவது பேக்கி வந்துச்சுட்டா என்ன பண்றது? இரவு நேரங்களில் தனிமையாக ஒரு மன்னரையை சந்திப்பதற்கு, மையவாடியை ஜியாரத் செய்வதற்கு உங்களுக்கு போவதற்கு சக்தி இருந்தால் உங்களுடைய உள்ளம் பக்குவப்படும். சில விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். இப்ப நாங்க சொல்லல நேர்மையானவங்களா இருக்க விரும்புறோம். பேசுற பேச்சு நேர்மையா இருக்கணும், மக்களோடு உறவாடுறது நேர்மையா இருக்கணும், துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா என்னதான் முயற்சி செஞ்சாலும் துரோகங்கள் நடக்குது, விரும்பியோ விரும்பாமலோ நடக்குது. அல்லாஹ் இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் தர்றான்டா, நீ தஹஜ்ஜத் நேரத்தில் குர்ஆன் ஓது, சஹருடைய நேரத்தில் குர்ஆன் திலாவத் செய், ஃபஜ்ருடைய நேரத்தில் நீண்டதாக குர்ஆனை திலாவத் செய், அக்வமு கீலா, அது உன்னுடைய சொல்லை நேர்மையாக்கும் என்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த மாதிரி சில நேரங்களில் சில குறிப்பிட்ட இபாதத்துகளை நாங்கள் செஞ்சோம் என்றா எங்களுடைய உள்ளங்கள் பக்குவப்படும், எங்களுடைய நடத்தைகள் சரியாகும், சீராக அமையும். கபறுகளை நாங்கள் ஜியாரத் செய்ய வேண்டும். ஜியாரத் செய்கிறோம் என்று சொன்னா, உள்ள கபருக்கு, கட்டப்பட்ட கபருக்கு, உயர்த்த கட்டப்பட்ட மையவாடிக்கு ஜியாரத்துக்கு பாலாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்றதில்லை. உயர்த்தப்பட்ட கபறுகளை அனைத்தையும் தரைமட்டமாக்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஜியாரத்து, பொது மையவாடிக்கு செல்லுங்கள், பார்ப்பீர்கள், என்னதான் நான் துள்ளி குதித்தாலும் ஒரு நாள் இந்த மன்னரைக்குள் நான் செல்ல வேண்டி வரும், நான் இந்த மன்னரை வாழ்க்கையை சம்பவிக்க வேண்டி வரும். அதுதான் மறுமையுடைய படித்தரங்களில் முதலாவது படித்தரம் என்று எங்களுக்கு ஞாபகம் வரும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்வார்கள். மன்னரை சந்திக்கும் போது தாடி நலையும் அளவுக்கு அழுவார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆதாரபூர்வமான செய்தி தான். ஏன் அழுவுறீங்க அவங்க கேட்குறாங்க. சொர்க்கத்தை பற்றி சொன்னாலும் அழ வராது, நரகத்தை பற்றி சொன்னாலும் அழ வராது, அழுகையை காண முடியல. இந்த கபரை பற்றி மட்டும் சொன்னா, கபரை கடந்து சென்றா ஏன் இந்த அளவுக்கு அழுகிறீங்க என்று கேட்டா அவர் சொல்றார், இன்னஹா அவ்வளு மன்சிலத்தின் ஃபி மனாசிலத்தில் ஆகிரா, அதுதான் மர்மையில் இருக்கக்கூடிய படித்தரங்கள்ல முதலாவது படித்தரம் என்றாங்க. இதுல யாராவது ஜெயிச்சுட்டான்டா மறுமையில ஜெயிச்சு விடுவான், இதுல தோல்வி அடைந்து விட்டான்டா மறுமையில் தோல்வி அடைந்து விடுவான் சொல்றாங்க. மரணம் எங்களுடைய உள்ளத்திலே ஞாபகத்தை அடிக்கடி வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் மன்னரைக்கு சென்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த நேரத்தில் கெட்டவராகவோ இறைவனை மறுக்கக்கூடியவனாகவோ நாங்கள் மன்னரைக்கு சென்றோம் என்று சொன்னால், கருப்பா ஒரு மனுஷன் பக்கத்தில் உட்காருவான், கருப்பு நிறத்தில் ஒரு மனிதன் உட்காருவான், எங்களுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு எங்களுக்கு கெட்ட செய்தியை பார்த்து சொல்லிக் கொண்டே இருப்பான். உனக்கு அது வரப்போகுது, இது வரப்போகுது, உனக்கு நெருப்புல இப்ப தண்டனை வரப்போகுது, கெட்ட செய்திகள். இவனே கபருக்குள்ள தனியா இருக்கிறான், கபருக்குள்ள பயந்து கிடக்கிறான், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று தெரியாத ஒரு நிலையில் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறான்.
பக்கத்துக்கு துணையா ஒருத்தன் வருவான்னு பார்த்தா கருப்பு மனுஷன் வந்து அவனே பயங்கர தோற்றத்தில் இருப்பான். அதே மாதிரி கெட்ட செய்திகளையே சொல்லிக் கொண்டிருப்பான். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மனிதன் கேட்பான், ஏ கருப்பு மனிதரே, கெட்ட செய்தியே சொல்லிக் கொண்டிருக்கிறாய், நீ யார், எதற்காக என்னோடு அமர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்ட உடனே அவன் சொல்லுவானா, பாய் கவலை, பாயெல்லாம் வரல, நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்குறதுக்கு, கவலைப்படாதீங்க, நான் யாரு தெரியுமா, நீ உலகத்திலே செய்து கொண்டிருந்தீர்களே சில செயற்பாடுகள், அமல்கள், கெட்ட செயற்பாடுகள், அவன்தான் நான். அல்லாஹ் கெட்ட செயலுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து உங்களோட வாழ சொல்லிட்டான். நான் இப்படிதான் இருப்பேன். நீங்க தானே அதுக்கு காரணம், நீங்க தானே கெட்ட செயலில் ஈடுபட்டீங்க, நீங்க தானே மோசடி செஞ்சீங்க, நீங்க தானே விபச்சாரம் செஞ்சீங்க, நீங்க தானே அல்லாஹ்க்கு இணை கற்பிச்சீங்க, நீங்க தானே வட்டியோடு சம்பந்தப்பட்டீங்க, அனைத்து பெரும் பாவங்களிலும் ஈடுபட்டீர்கள், அனுபவி, நான் உன்னுடைய அமல், நீதான் என்னை பெத்தெடுத்தாய், உன்னோட நான் இருக்கிறேன் என்று ஒரு எங்களுடைய கெட்ட செயற்பாடுகள் எங்களுக்கு எதிராக மண்ணறையிலே விளையாட்டு காட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ உலக வாழ்க்கையை நாங்க எப்படி அமைச்சு கொள்ளணும்? பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயம் இருக்கிறதே, மரணத்துக்கு அஞ்சாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். அவர்கள் மரணத்திற்கு அஞ்சவில்லை, மரணத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா நாங்க மரணத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறுகிறார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறானோ அல்லாஹ்வும் அவனை சந்திக்க விரும்புகிறான். வமன் கரிய லிகா அல்லாஹி கரி அல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறானோ அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதை வெறுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன சொல்லப்படுது, நாங்க எல்லாருமே மரணத்தை வெறுக்கக்கூடியவங்களா தானே இருக்கிறோம், மரணத்தை யாருமே இப்ப வந்து சேரட்டும் என்று யாரும் விரும்ப மாட்டோமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை வெறுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சந்திக்க மாட்டான், அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று சொல்கிறார்களா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் விளக்கம் கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, இந்த விளக்கத்தை நானும் கேட்டேன் ரசூலுல்லாஹ் கிட்ட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, வலாக்கின்னல் மூமின, அது அப்படி அல்ல, ஒரு மூமினை பொறுத்தவரையில் இதா புஷ்ஷிர பி ரஹ்மத்தில்லாஹி வரில்வானிஹி, அவனுக்கு மரண தருவாயிலே அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் கொண்டு நற்செய்தி சொல்லப்படும். மரண தருவாயில நற்செய்தி சொல்லப்படும். அவ்வாறு நற்செய்தி சொல்லுகின்ற நேரத்தில் வ ஜன்னதிஹி, சொர்க்கத்திலே அவனுக்கு இருக்கக்கூடிய இடத்தை பற்றியும் நற்செய்தி சொல்லப்பட்ட உடனே அஹப்ப லிகா அல்லாஹ், அவன் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு உடனே விரும்புவான். யா அல்லாஹ், உடனே சந்திச்சிருவீங்க, யா அல்லாஹ் உனக்கு என்னுடைய இடம் கிடைக்கணும், உன்னுடைய திருப்தி வேண்டும், உன்னுடைய அந்த ரஹ்மத்து வேண்டும், எனக்கு உள்ள அந்த இடம் சொர்க்கம் என்னவென்று நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவான். இதுதான் அல்லாஹ்வை விரும்பக்கூடியது. அந்த மாதிரி நிலையில் மரணிக்கக்கூடியவர்களை அல்லாஹ்வும் விரும்புகிறான். வைன்னல் காஃபிர, ஒரு காஃபிரை பொறுத்தவரையில் இதா புஷ்ஷிர பி அஸாபில்லாஹி வ ஸஹதிஹி, அவனுக்கு அல்லாஹ்வுடைய வேதனைகளை குறித்தும் அல்லாஹ்வுடைய கோபத்தை குறித்தும் அவனுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டால் கரியலிகா அல்லாஹ், ஐயோ நான் அல்லாஹ்வை சந்திக்காமல் இருந்திருக்க வேண்டுமே, சந்திக்காமல் இருந்தால் நல்லமே என்று விரும்புவான். வகரி அல்லாஹு லிகாஹு, அவனை சந்திப்பதற்கு அல்லாஹ்வும் வெறுப்பான். இதை தான் சொல்கிறார்கள். அப்ப மரண தருவாயில மறுமையில நாங்க அல்லாஹ்வை சந்திக்கிற விரும்புகின்ற நிலையில் இருப்போமா, வெறுக்கின்ற நிலையில் இருப்போமா என்றது எது தீர்மானிக்கும் தெரியுமா? எங்களுடைய உலக வாழ்க்கையின் செயற்பாடுகள் தான், அமல்கள் தான், நாங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் தான் அதை தீர்மானிக்கும். ஏகத்துவம் பேசக்கூடிய சகோதரர்களிடம் கொள்கை எந்த அளவுக்கு இருக்குது தெரியுமா? பேசினா பேசுவான் பாருங்க, ஆலிம் சாக்கள் எல்லாம் அப்படியே துண்டகான துணிய காண ஓடுவாங்க. அந்த அளவுக்கு ஆதாரங்கள் கடைவாய் பற்களுக்குள்ள நுழைஞ்சிருக்கும். அப்படி ஆதாரம் வெளிப்படும். ஆதாரத்தை கேட்டா எவன் சேதாரமாவினாலும் பரவாயில்லை என்று அடுக்கி வச்சிருவான். செயற்பாடை கேட்டு பாருங்க, அதுவா அப்படி இருக்குது இல்ல, இப்படி இருக்குது இல்ல அப்படின்னுவான். உன்னிடம் செயற்பாடுகள் இருக்குதா?
கொள்கை இல்லாத அமலில் எந்த ஒரு பலனும் இல்லை. அமல்கள் இல்லாத கொள்கையில் வெறும் எந்த பலனும் இல்லை. பாழடைந்த நிலையில் இருப்போம். அது மறுமையிலே நிரந்தர நரகத்தை விட்டு எங்களை பாதுகாக்குமே தவிர நரகத்துக்கு செல்வதை அது தடுக்காது. நாங்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா ரசூல் எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கினாங்க தெரியுமா? மரணத்தை நேசிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். நாங்க என்ன செயற்பாடுகள் செஞ்சிருக்கிறோமோ தெரியாண்டு பயத்தினாலே மௌத்தா போகும், கன்ஃபார்மா மரணம் நிச்சயம், அந்த மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குமோ என்று பயந்து அல்லாவை சந்திப்பதையே வெறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடக் கூடாது. அதுதான் விஷயம். ஆனா ரசூலுல்லாஹ் உருவாக்கின சமுதாயம் மரணத்தை நேசித்தார்கள். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்திலே ஒரு ஆட்சியாளராக நியமிக்கப்படுகிறார். அவர் பாரிஸ் நாட்டை சேர்ந்த மன்னருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது பிரச்சனை கிடையாது, மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை. எங்களுடைய ஆட்சிக்கு கீழே ஜிஸ்யா வரி கட்டிக்கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா ஜக்காத் வரி இருக்குது, ஏற்றுக்கொள்ளனா ஜிஸ்யா வரி இருக்குது. மத கட்டாய மத மாற்றம் இல்லை இஸ்லாத்துல. ஆனா எங்களுக்கு கீழே நீங்க வந்துரணும். காரணம் என்ன தெரியுமா? வ இல்லா வல்லாஹி, நீங்கள் மட்டும் எங்களுக்கு சரணடையவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லதி லா இலாஹ இல்லாஹுவ, அந்த இறைவன் எத்தகையவன் என்று சொன்னால் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாருமே கிடையாது. அந்த இறைவன் மீது ஆணையாக லா ஆத்தியன்னகும் பிகௌமின், ஒரு படையை திரட்டி கொண்டு நாங்கள் வருவோம். அந்த படை எப்படிப்பட்ட படை தெரியுமா? யுஹிப்பூனல் மௌத்த, மரணத்தை நேசிக்கக்கூடிய படையாக இருக்கிறார்கள். மரணத்தை நேசிக்கக்கூடிய படை, மரணத்தை கண்டு வெருண்டோட மாட்டார்கள். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தெரியுமா? கமா துஹிப்பூனல் ஹயாத்த, நீங்கள் எந்த அளவுக்கு துனியாவை விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு மரணத்தை விரும்புகிற ஒரு படையுடன் வந்து அப்படி சரணடைய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உங்களை தள்ளிடுவோம். படை அனுப்புறதுக்கு முன்னாடி சரணாகதி அடைந்து விடு, சரணடைந்து விடு என்று கடிதம் அனுப்புறாங்க. இது எழுதுறது வந்து லேசா, சிந்திச்சு பாருங்க. அந்த காலத்தில் ஜிஹாத் படைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சியின் கீழே அனுப்பினார்கள். அனுப்பும் போதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் அனுப்பினார்கள்? ஜிஹாதுக்கு யாரு போனாலும் ஒன்று வெற்றியோடு திரும்புவார்கள், அல்லது மரணத்தோடு திரும்புவார்கள், அல்லது காயத்துடன் திரும்புவார்கள். ஒன்று ஜனாசாவாக ரிட்டர்ன் வருவாங்க, அல்லது கை கால் மூக்கு இல்லாம ரிட்டர்ன் வருவாங்க, அல்லது வெற்றியோட வருவாங்க. வெற்றி கிடைத்தாலும் சில பாதிப்புகளும் இருக்கலாம். இந்த மாதிரி தான் ஜிஹாதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை அனுப்பினாங்க. நம்ம சகோதரர்களை அல்லாஹ் வந்து ஒரு பேச்சுக்கு அறப்போற கடமையாக்கி, அல்லாஹ்வின் பாதையில் போராடுறது கித்தால கடமையாக்கி ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. அல்லாஹ் அப்படி கடமையாக்கல. மக்களுக்கு அழைப்பு கொடுத்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது ஃப்ரைடே மட்டும்தாங்க லீவ் இருக்குது, மற்ற நாட்கள் எல்லாம் டியூட்டிங்க அப்படின்னுவாங்க. வருவானா? ஃப்ரைடே மட்டும்தாங்க டியூட்டி, இந்த லீவ் இருக்குது, கடுமையான பிஸியா இருக்கிறோம், ஹவுஸ் டிரைவரா இருக்கிறோமா, வரவே முடியாது, ஆபீஸ்ல சரியான பிஸி ஷெட்யூலா இருக்குதுங்க, இப்படிதான் சொல்லுவான் பேர் கேட்டா. நம்ம ஆக்கள் அந்த அளவுக்கு இந்த மரணத்தை நேசிக்கிற கூட்டமா நாங்க வாழ்றோம். என்ன சொல்கிறது? ஒரு சாதாரண பயானுக்கு கூப்பிட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு அலறி அடிச்சு நிர்பந்திக்கப்பட்ட நிலையில நாங்க வர்றோமே, மரணத்தை விரும்ப சொல்லி எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் வருவோமா, செல்வோமா? சிந்தித்து பாருங்கள் எங்களுடைய நிலை எவ்வாறு திசை மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வேதக்காரர்கள் இருக்கிறாங்களே, அவங்க தான் ரொம்ப இந்த துனியால வாழ்றதுக்கு ஆசைப்படுவாங்க. அதனால தான் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மாதிரி வாசகத்தை போடுறாங்க. நீங்க வந்து துனியால வாழ நேசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு அவங்க உலகத்துல வாழணும் என்று நேசிப்பாங்கடா. வேதக்காரர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், லவ் யுஅம்மரு அல்ஃப சனத்தின், அவர்களுக்கு 1000 வருடங்கள் ஆயுட்காலம் வழங்கப்பட்டாலும் பரவாயில்லையே, நல்லா இருக்குமே, எங்களுக்கு இந்த அளவுக்கு ஆயுள் காலம் வழங்கப்பட வேண்டுமே என்று வேதக்காரர்கள் ஆசைப்படுவார்கள். ஆய்வு நடக்குது இன்னைக்கு. செல்லை எடுத்து, ஒரு மனுஷனுடைய உடம்புல இருக்கக்கூடிய மிக சிறிய பகுதியான ஒரு செல்லை எடுத்து அதை ஆய்வு செய்யலாம். அதுல தான் எங்கட எல்லா சாஃப்ட்வேரும் இருக்குது உடம்புல.
எங்களுக்கு நோய் வருமா, எத்தனை வருஷ காலம் நாங்கள் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாமே அந்த செல்லுக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறாள். இந்த செல்லை ஆய்வு செஞ்சு இவனுக்கு வரக்கூடிய பலவீனங்கள் எந்த இடத்துல வரலாம் என்றதை முன்கூட்டியே அறிஞ்சு கொண்டு அதை அகற்றுவதற்கு வழி இருக்குதாண்டு இன்னைக்கு ஆய்வுகள் மேலே நாடுகள்ல நடந்து கொண்டு இருக்குது. 1000 வருஷம் வாழணும் என்று விரும்புகிறார். அப்ப நாங்களும் இந்த துனியாவை நேசித்தவர்களாக இருந்தால் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமுதாயத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? மரணத்தை விரும்பக்கூடியவர்களாக, உலகத்தை வெறுக்கக்கூடியவர்களாக, மறுமையை தேர்வு செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஏன் நாங்க மரணத்தை வெறுக்கிறோம் தெரியுமா? பயங்க எல்லாருக்கும். எந்த நிலையில இருக்கிறோமோ தெரியும், எல்லாத்திலையும் செயற்பாடு வந்து அந்த மாதிரி ஒரு விதமான கலப்படத்தில் இருக்குது. அல்லாஹ்களை மன்னிச்சிருவானா, தண்டிச்சிருவானா, எங்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? தௌபா கேட்டிருப்போமே, அந்த தௌபாக்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்குதா? செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் சரியா செஞ்சிருக்கிறோமா என்பதில் எல்லாம் சந்தேகம். இந்த சந்தேக மனசு எங்களுக்கு வந்ததனால தான் எங்களுக்கு மரணத்தை விரும்புவதற்கு நாங்கள் பயப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கடன் இருக்குதே, அடைக்க வேண்டுமே, நான் மரணித்து விட்டால் அது பாவமா வந்துருமே, அதனால் கொஞ்ச நாள் யா அல்லாஹ் கடனை அடைச்ச பிறகு எனக்கு மரணத்தை தந்தா நல்லா இருக்கும். எங்களுடைய எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்கள் இப்படி இருக்கிறது. அப்ப இந்த கடன் காரணமாக உன்னுடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? ஏன் கடன் பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாய்? அதான் கேள்வி. குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அது செய்யறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் என்று நீ நினைத்து கொண்டு மரணத்தை பிற்படுத்துகிறாயா? பிற்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறாயா? ஏன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை திட்டத்தை நீ அமைத்துக் கொண்டாய்? சுய பரிசோதனை செய்து அதை மாற்றிக்கொள்வதற்குரிய வேலைகளை செய்ய வேண்டும். ஏன்னா எங்களை கடந்து மரணம் வந்துடும். அப்படி வரும்போது ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், இறைவனே ஒரு கொஞ்ச நேரம் எங்களுக்கு அவகாசம் தந்துரு. 60 வருஷம் வாழ்ந்துட்டேன் இறைவனே, இன்னொரு 2 நாள், ஒரு வாரம், ஒரு வருடம் எனக்கு அவகாசம் தர மாட்டியா? எதுக்கு? ஃபாஸ் சத்தக, நான் தர்மம் செய்ய போகிறேன். இத்தனை வருட காலமாக நான் தர்மம் செய்யாதவனாக வாழ்ந்திருக்கிறேன். இத்தனை வருட காலமாக நான் என்னுடைய பொருளாதாரத்திலே உரிய முறையில் ஜகாத் கொடுக்காதவனாக வாழ்ந்திருக்கிறேன். இப்போது நான் உணர்கிறேன், அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். எனவே ஒரு அவகாசத்தை தந்துவிடு. வஅகும் மினஸ் சாலிஹீன், கெட்டவனாக வாழ்ந்து என்னுடைய வாழ்நாளை நான் கழித்து விட்டேன், நல்லவனாக மாற வேண்டும் என்று விரும்புகிறேன், ஒரு அவகாசத்தை தந்துவிடு. இறைவனிடம் கேட்போம், இறைவன் தரமாட்டான். லா யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஹா அஜலுஹா, எந்த ஒரு ஆத்மாவும் தவணை வந்துவிட்டால் ஒரு நொடி பொழுதும் பிற்படுத்தப்பட மாட்டாது. ஒரு செகண்ட் கூட அல்லாஹ் தரமாட்டான், ஒரு செகண்ட் கூட. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லுவான் தெரியுமா? ரப்பி இர்ஜிஊனி, இறைவனே என்னை திருப்பி அனுப்பிவிடு. லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் நிறைய அமல்கள் செய்யாமல் வந்து விட்டேன் இறைவனே, கொஞ்சம் என்னைய திருப்பி அனுப்பு. உயிரை கைப்பற்றி, அல்லாஹ் கைப்பற்றிட்டான். கைப்பற்றின உடனே சொல்லுவான், அல்லாஹ் எதிர்பார்க்கவே இல்லையே, இவ்வளவு சீக்கிரம் மரணம் வந்துவிடும் என்று நான் நினைக்கவில்லையே, உயிர் போய்விட்டதே, என்னுடைய ஆத்மா என்னுடைய உடலை விட்டு நான் பிரிந்து வந்து விட்டேனே, ஒரு அவகாசம் தான், திரும்ப அனுப்பு. நான் விட்டு விட்ட அமல்களை செய்து வருகிறேன். சுபஹ் தொழவில்லை, தொழுது விட்டு வருகிறேன். நான் உம்ரா செய்யவில்லை, ஹஜ் செய்யவில்லை, செய்துவிட்டு வருகிறேன். ரமலானில் நோன்பு முறையான அடிப்படையில் நோட்கவில்லை, திருமறை குர்ஆனை ஓதவில்லை, குர்ஆனுடைய சட்டதிட்டங்களின் அடிப்படையில் வாழவில்லை, ஓரிரை கொள்கையில் நான் வாழவில்லை. முஸ்லிமாக இருந்து கொண்டே நான் உனக்கு இணை கற்பித்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கத்தம் பாத்தியா, கண்ணூறு, தட்டு தாயத்து, தகடு, சூனியம் செய்வினை என்று மூட நம்பிக்கைகளில் நான் மூழ்கிக் கொண்டிருந்தேன். ஒரு அவகாசத்தை தரமாட்டாயா? திருந்து விடுகிறேன். அல்லது நீ ஒருவன் தான் இறைவன் என்பதை புரியாமல் வாழ்ந்து விட்டேன், உன்னை மறுத்து விட்டேன், உனக்கு எதிராக நான் செயல்பட்டு விட்டேன், ஒரு அவகாசத்தை தந்துவிடு, திரும்பவும் நான் உலகத்துக்கு செல்கிறேன், அமல் செய்கிறேன், நல்லவனா வாழ்கிறேன், எனக்கு தரமாட்டியா, வாய்ப்பு தரமாட்டியா என்று கதறுவான், கெஞ்சுவான். அல்லாஹ் தரமாட்டான். அல்லாஹ் சொல்லுவான், கல்லா, நோ சான்ஸ், இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அது வெறும் வாய் வார்த்தை, நீ இப்படிதான் பேசுவாய், திரும்ப அனுப்பினாலும் நீ ஏற்கனவே செய்ததை தான் செய்து வருவாய் என்று
மனிதன் அவனுடைய மரணத்துக்கு பின்பு எதை செய்வானோ அதை இறைவன் முன்கூட்டியே எங்களுக்கு எடுத்து காட்டுகிறான். அப்ப எங்களை தாண்டி, எங்களை கடந்து மரணம் எங்களை சம்பவித்து விடும். நாங்கள் மறுமையை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த மரணத்திற்கு தயாரான நிலையில் நாங்கள் இருக்க வேண்டும். ஹுபைப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போருக்கு பிறகு ஒரு 10 பேர் கொண்ட குழுவை மக்காவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் உளவு பார்ப்பதற்காக. உளவுத்துறை ரசூலுல்லாஹ் அந்த காலத்திலே அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே உளவுத்துறை இருந்துச்சு. அனுப்புறாங்க. மக்காவாசிகள் என்ன செய்ய போறாங்க, அடுத்த கட்ட அவங்களோட பிளானிங் என்னது அறிந்து கொள்வதற்காக. இந்த 10 பேர்ல ஆசிம் பின் சாபித் என்று சொல்லக்கூடியவருடைய தலைமையில தான் அல்லாஹ்வின் தூதர் அனுப்பி வைக்கிறாங்க. 10 பேரும் உளவு பார்ப்பதற்கு போன இடத்துல சிக்கிக் கொள்றாங்க. அதுல 7 பேர் அந்த இடத்திலே எதிரிகளால் கொலை செய்யப்படுகிறார்கள். 3 நபர் மாத்திரம் மீதம் இருக்கிறார்கள். அதிலே ஒருவர், அந்த காபிர்கள் சொல்றாங்க, நீங்கள் உங்கள் 3 பேரை நாங்க விட்டுருவோம், ஆனா நீங்க என்ன செய்யணும், நீங்க வந்து வெளியே வரணும், சரணடைந்து விட வேண்டும் என்று சொல்லும் போது அந்த 3 ஒருவர் சொல்கிறார், அவருடைய பேர் ஹதீஸிலே குறிப்பிடப்படவில்லை, நான் காபிர்களுடைய வாக்குறுதிகளை நம்ப மாட்டேன் என்று சொன்னதான் கடன், அவரும் கொலை செய்யப்படுகிறார். மீதமுள்ள 2 பேரில் 2 பேரையும் அடிமைகளை விற்பதை போல் ஒரு சந்தையில் விற்கப்படுகிறார்கள். அதிலே ஹுபைப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் பனு ஹாசிம் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தாரினால் வாங்கப்படுகிறார். அவரை வந்து கைதியா வைக்கிறாங்க, நீண்ட காலம் வச்சிருக்கிறாங்க. பிறகு மரண தண்டனையை நிறைவேற்றத்துக்கு போறாங்க. ஏனென்றா அந்த குலத்தை சேர்ந்த ஒருவரை பத்ர் போர்க்களத்தில் ஹாரிசாவுடைய குலத்தில் தலைவரை கொன்றவர் இவர்தான், ஹுபைப். எனவே ஹுபைபை பழி வாங்குறதுக்காகவே சந்தையில வாங்குறாங்க, அடிமையா சிறை பிடிச்சு வைக்கிறாங்க. பல காலம் இருக்கிறாரு. பிறகு மரண தண்டனை நிறைவேற்றத்துக்கு போற நேரத்தில் அவர் ஒரு கத்தியை கேட்டு தன்னுடைய அக்குள் ரோமங்களை அகற்றுவதற்கு, மறைவான இடங்களில் இருக்கக்கூடிய ரோமங்களை அகற்றுவதற்கு ஒரு கத்தியை கேட்டு அதனூடாக தான் தூய்மை அடைந்து விட்டு சுத்தம் செய்து கொண்டு அந்த கத்தியை வச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே பனு ஹாரிசா குலத்தை சேர்ந்த ஒரு சிறுமி வந்து ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியில வந்து உட்கார்றாங்க பாசத்தோட. ஏன்னா அவர் நல்ல அந்த சிறையில் இருந்தாலும் அந்த மக்களோடு பாசமாக இருந்தார். மக்கள் அவரை சந்திக்கும் போதெல்லாம் அன்பாக, அவர் சிறை பிடிக்கப்பட்ட நிலை, விலங்கு மாட்டப்பட்ட நிலையிலும் அன்பாக பேசினார். அந்த பெண்மணி பயப்படுறாங்க, உடனடியாக கொண்டு விடுவார், இப்ப கத்தி வேற கையில இருக்குது, கொண்டு விடுவாருன்னு பயப்படுறாங்க. அவர் சொல்றாரு, இல்ல பயப்படாதீங்க, நான் அந்த மாதிரி துரோகம் செய்ய மாட்டேன் என்று அந்த பிள்ளையை முத்தமிட்டு அந்த குழந்தையை திரும்ப தன்னுடைய தாயிடம் அனுப்பிவிட்டு காஃபிர்களிடம், இப்போது எனக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், உன்னை நாங்கள் கொலை செய்ய போகிறோம் என்று சொல்கிறார்கள். சொல்லும் போது காஃபிர்கள் என்ன செய்யறாங்க, ஹரமுடைய எல்லையை தாண்டி இன்னொரு பகுதிக்கு கொண்டு போறாங்க. ஹரத்துக்குள்ள எவரையும் கொலை செய்ய முடியாது, கொலை செய்வதற்காக கொண்டு செல்கிறார்கள். அவரும் போகிறார். மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு ஹாரிசா என்பவருடைய அந்த குலத்தை சேர்ந்த தலைவனுடைய மகன் தயாராக இருக்கும் போது ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாங்க, நான் ஒரு 2 ரக்காத் இறைவனை தொழுது விட்டு வருகிறேன். 2 ரக்காத் தொழுகை நடத்துறாங்க. எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. சீக்கிரமாக அவங்க தொழுது விட்டு முடிக்கிறாங்க. வந்து சொல்கிறார்கள், காஃபிர்களே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், நான் சீக்கிரமாக ஏன் தொழுதேன் தெரியுமா, கடைசி நேரத்தில் என்னுடைய இறைவனை வணங்கியவனாக நான் மரணிக்க விரும்புகிறேன். அதன் நீண்ட நெடு 2 ரக்காத்துகளாக தொழுவதற்கு என்னுடைய மனம் விரும்புகிறது. ஆனால் மரணத்திற்கு பயந்த ஒரு கோழை என்று என்னை நீ நினைத்து விடக்கூடாது. மரணத்தை கண்டு வெருண்டோடக்கூடிய ஒரு பயந்தாங்கோழி என்று நீ நினைத்து விடக்கூடாது. அதற்காகத்தான் சீக்கிரமாக தொழுது விட்டு வந்தேன் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஈமானுடைய உறுதி என்று பாருங்கள். உடனே என்ன செய்யறாங்க, அவரை கொலை செய்யறாங்க. மரணத்தை விரும்புகின்ற, நேசிக்கின்ற நிலையில் நபித்தோழர்கள் ஏன் இருந்தார்கள் என்றால், உலக வாழ்க்கையில் அவர்களுடைய அந்த அமைப்பு சிறப்பானதாக இருந்தது. ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதிலும் பின்பற்றுவதிலும் உறுதியாக இருந்தார்கள். நல்ல பிற காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
ஏழை மக்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், மனிதாபிமானத்தையும் மனிதநேயத்தையும் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள், பெரும் பாவங்களை விட்டு விலகியவர்களாக இருந்தார்கள், மனிதர்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், தவறுகளை சரி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், மரணத்தை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே மரணத்தை விரும்பினார்கள். மரணம் அவர்களை அடைகிறது. அது அவர்களுக்கு எந்த ஒரு அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தவில்லை. இந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோமா என்பதை எங்களை நாங்கள் மீள்பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் என்னதான் இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கையை நிரந்தரமாக வாழக்கூடிய நிலையில் எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்தாலும், என்னதான் தடுமாறினாலும், உலகத்திலே இந்த உலக சுகபோகங்களுக்காக நாங்கள் அலைமோதி கொண்டு இருந்தாலும், எங்களை கடந்து செல்லக்கூடிய மரணம் நாங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகவும் லேசான முறையில் எங்களை கடந்து சென்றுவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சதுரத்தை வரைகிறார்கள். அதிலே நடுவிலே ஒரு புள்ளியை வைக்கிறார்கள். பிறகு அந்த சதுரத்திற்கு அப்பால் ஒரு புள்ளியை வைக்கிறார்கள். வைத்துவிட்டு சொல்கிறார்கள், இதோ இந்த நடுப்புள்ளி என்பது மனிதன், சதுரம் என்பது அவனுடைய ஆயுட்காலம், அந்த சதுரத்துக்கு வெளியே இருப்பது அவனுடைய ஆசைகள். அவனுடைய ஆயுட்காலத்தையும் தாண்டி மனிதனுடைய ஆசை வெளியே சென்று கொண்டுதான் இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தியவர்களாக, மரணத்தை நினைவு கூறியவர்களாக, மரணத்தை எதிர்பார்த்தவர்களாக, அதை விரும்பக்கூடியவர்களாக எங்களுடைய அமல்களை நாங்கள் சரியான முறையில் சீர் செய்து கொண்டு மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.